இந்த ஊதியத்தை துறந்து விட்டு அவர் துப்புரவு பணி செய்வதற்காக ஒன்றும் வரவில்லை. புரிகிறதா? எங்கெல்லாம் குப்பைகள் கிடக்கின்றன அந்த குப்பைகளை எல்லாம் கூட்டி அழுக்கை சமுதாயத்தில் அகற்றுவதற்கு நான் வரவில்லை. இதைவிட அதிகமாக நான் நிறைய சுகங்களை பார்த்து விட்டேன், ஏராளமான பணத்தை பார்த்து விட்டேன். நான் காணாத சுகம் இல்லை, நான் பார்க்காத பணம் இல்லை, ஆனால் அதிகாரம் ஒன்றுதான் என்னிடம் இல்லை. அதனாலேதான் ஒரு உதயநிதி கூட என்னை மிரட்ட முடிகிறது. என்னுடைய படம் வெளிவர முடியாதபடி ஒரு உதயநிதியால் ரெட் ஜெயண்டை வைத்துக் கொண்டு தடுக்க முடிகிறது என்றால் காரணம் அவரிடம் அதிகாரம் இருக்கிறது, என்னிடம் அது இல்லை. அந்த அதிகாரத்தை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் விஜய் இந்த மண்ணில் அரசியலுக்கு வந்திருக்கிறாரே தவிர இவற்றையெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் ஒன்றும் இந்த சமுதாயத்தின் மாபெரும் சீர்திருத்தத்தை செய்வதற்காக வந்திருக்கிறார் என்று உடனடியாக நாம் முடிவு கட்ட முடியாது.